நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஆமென். ஆமா, வேதத்தின்படி பார்த்தாக்கா ஏசப்பா நம்ம வாசல் படியில் நின்றுட்டு இருக்காங்க. எப்போ ஒன்னாலும் தட்டுவாங்கன்றது நல்லா தெரியுது. அப்படின்னாக்கா சபைகளுக்கு தேவன் சொல்றது, நான் எப்போ ஒன்னாலும் என்னுடைய ரகசிய வருகை இருக்கும், எப்போ ஒன்னாலும் அந்த ஒரு நொடியிலிருந்து ஒரு நிமிடம் வரலையும் நடக்கிற அதிசயமான எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் அப்படின்றத தான் கர்த்தர் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. வாசற்படியில் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம கண்கள் பார்க்குது, காது கேட்குது இல்லைங்களா? அதனால கொஞ்சம் கூட தேவனுடைய பிள்ளைகள் நடக்கிற உலகத்தில் நடக்கிற பயங்கரங்களை கண்டு பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நம்ம கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறாங்க. எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் கர்த்தரை மட்டும் விடாதீங்க. மரணம் ஒரு நாளைக்கு நிச்சயம். நம்ம மறிச்சு அந்த செகண்டை கர்த்தர்கிட்ட போய் இருக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா கர்த்தர் வர அந்த ஒரு செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரலையும் கர்த்தர்கிட்ட போயிட போகிறோம். கர்த்தர் வந்தால் கர்த்தர்கிட்ட போக போகிறோம், நம்ம மறிச்சா கர்த்தர்கிட்ட போக போகிறோம். அதனால் இடையில் நடக்கிற நம்ம வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ உயர்வோ தாழ்வோ என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு கர்த்தர் அப்படின்றத நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பாடல் பாடி இல்லைங்களா? வேத தியானத்துக்கே போகிறதுனால நம்ம 4-5 அதிகாரங்களை அப்படியே மொத்தமாக பார்க்குறதுனால நம்மளை பாடல் தனியாக பாட முடியல. வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பாடல் தான் நான் பாடிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கர்த்தர் நம்மளை புது வருஷத்தில் 2 மாதத்தையும் அவர் கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாத்தார். இந்த 3வது மாதத்தில் மகிமையாய் நம்மளை என்ன பண்ண காண செஞ்சுருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு ஆவியானவர் கொடுத்த ஒரு அழகான பாடலை பாடிட்டு நம்ம வேத தியானத்துக்குள்ளே போகலாம். அல்லேலூயா, ஆமென். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேக ஜனங்கள் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா, ஆமென். அது மாதிரி ஆவியானவர் கொடுத்த ஒரு அழகான பாடலை பாடி வேத தியானத்துக்குள்ளே நம்ம போகலாம். தேவாவும் பிரசன்னம் தாருமே என்றும் உம்மே மகிழ்ந்திருக்க. தேவாவும் பிரசன்னம் வேண்டுமே உம் அன்பில் என்றும் நிலைத்திருக்க. தேவாவும் பிரசன்னம் வேண்டுமே உம்மில் என்றும் மகிழ்ந்திருக்க. தேவாவும் பிரசன்னம் தாருமே உம் அன்பிலே நிலைத்திருக்க. கடும் வேலே நிழலாக உம்மறைவில் வெளிப்பாரினே. கடும் வேலே நிழலாக உம்மறைவில் வெளிப்பாரினே. தீயிலே நடந்து வந்து உம் ஜீவநதியில் இளைப்பாரினே. தீயிலே நடந்து வந்து உம் ஜீவநதியில் இளைப்பாரினே. தேவாவும் பிரசன்னம் வேண்டுமே என்றும் உம்மில் மகிழ்ந்திருக்க. தேவாவும் பிரசன்னம் தாருமே என்றும் உம் அன்பில் நிலைத்திருக்க. ஏசப்பாவோட அன்புல நிலைச்சிருக்கணும் அப்படின்னாலும், எப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாலும் ஏசப்பாவோட பிரசன்னம் நம்மளோட எப்பவுமே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம வேத தியானத்துக்கு நேராக போயிடலாம். நம்ம 41 அதிகாரம் வரலையும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? எவ்வளோ மகிமையாக அதிசயமாக கர்த்தர்
கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அப்படியே அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்திட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நம்ம இதில் முக்கியமாக தெரியுது என்ன அப்படின்னா, யாக்கோபு இடத்துல நம்ம இருந்திருந்தா அண்ணன்களை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி, வழியில் ஒரு மிருகம் அதை அடித்து போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்ன பிள்ளையோடைய ரத்தத்தை கலந்த சட்டை கொண்டு வந்து காமிக்கிறாங்க யாக்கோபு கிட்ட. யாக்கோபு மகனை மிருகத்தை அடித்து கொன்னுட்டாருன்ற அழுதாரை தவிர கர்த்தரையோ அவருடைய வல்லமையையோ அவரையோ யாக்கோபு முறுமுறுத்து பேசினதாவே இல்லை அங்க. புரியுதுங்களா? அந்த துக்கத்துல தான் இருக்கிறார தவிர கர்த்தரை ஒரு நிந்திக்கல. அதுதான் கர்த்தரை அறிகிற விதத்துல கர்த்தரை அறிஞ்சிக்கிறது. ஒரு இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன மாதிரிலாம் பேசியிருப்போம், என்ன மாதிரிலாம் கர்த்தரை பதற்றத்தில் பேசியிருப்போம். அதுக்கப்புறம் நிதானிச்சு நம்ம அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு நினைச்சாலும் பதற்றத்தில் என்னெல்லாம் கர்த்தரை நம்ம கேள்வி கேட்டிருப்போம், சொல்லியிருப்போம். ஆனால் யாக்கோபு அது சொன்னாரானா இல்லை. அதனால தான் மகிமையான ஒரு மூச்சு முற்ற சந்தோஷத்தை யாக்கோபை கர்த்தர் பார்க்க செய்தார், நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னு பார்க்கலாம். 1 எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்திற்கு போனார்கள். ஆனா யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோட கூட அனுப்பவில்லை என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. பஞ்சம் உண்டாயிடுச்சு. யாக்கோபு சொல்றாங்க, எகிப்துல தானியம் இருக்குன்னு கேள்விப்படுறேன், நீங்கள் போயிட்டு அங்கே நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே தானியம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 10 பேரை அனுப்புகிறாரு. பென்யமீனை யாக்கோபு என்ன பண்ணுறாங்க, கூடவே வச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இவங்க தானியம் வாங்க போகிறாங்க. தானியம் வாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, யோசேப்பை அங்கே பார்க்குறாங்க. ஆனால் யோசேப்பு எகிப்தினுடைய அதிபதியாக இருக்கிறாரு. அதாவது பார்வோனுக்கு நெக்ஸ்ட் பார்வோனு யார், யோசேப்பு. இவங்களுக்கு யோசேப்பை சுத்தமாக தெரியல இல்லைங்களா. ஆனால் யோசேப்பு என்ன பண்ணுறாரு, தன் சகோதரரை கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படியே சாதாரணமாக யோசேப்பு இருந்திருந்தா, அவங்க வித்த மாதிரியோ இல்லை வேலை எங்கேயாவது ஒரு இடத்த வேலை செஞ்சோ அதை மாதிரி சாதாரணமாக எகிப்தில் இருந்திருந்தா கண்டிப்பாக யோசேப்பை என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க அண்ணன்மாருங்க இவன் நம்ம தம்பின்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் யோசேப்பு இருக்கிற லெவலே அங்கே வேற. அவர் மொத்தமாக என்ன பண்ணுறாரு, ராஜாவாக இருக்கிறாரு. பாடி லாங்குவேஜு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுவும் இன்னும் கேட்டால் அவர் பேசுகிற பாஷை கூட எகிப்து பாஷை தான் பேசுகிறாரு. அதனால சுத்தமாக என்ன பண்ணுறாங்க, யோசேப்பை அவங்க அண்ணன்களுக்கு தெரியல. இங்கே ஒரு மகிமையான காரியத்தை நம்ம கர்த்தர்கிரியை பார்க்கலாம். பஞ்சம் எகிப்துக்கு மட்டும் பஞ்சம் இல்லை, சகல நாடுகளுக்கும் பஞ்சம். கிட்டத்தட்ட உலகமே பஞ்சத்தில் இருக்கு. இந்த உலகத்தினுடைய எல்லா தேசத்துக்கும் எங்க தான் தானியம் கிடைக்குது, எகிப்துல தான் தானியம் கிடைக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் உலக ரட்சகராகவே யாரை மாத்திருக்கிறாருன்னா யோசேப்பை கர்த்தர் மாத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எல்லா ஊருக்கும் ஒரே ரேஷன் கடைக்குதா, ஒரே இடத்துல இல்லைல்ல. ஒரு ஏரியாவுக்கும் 2-3 ரேஷன் கடையை வைக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு கிட்ட இருக்கிற ரேஷன் கடையில் போயிட்டு என்ன பண்ணணும், ரேஷன் போய் வாங்குறாங்க இல்லைங்களா. அத மாதிரி தான் யோசேப்பு என்ன பண்ணியிருப்பாரு, ஞானமாக செஞ்சிருப்பாரு.
எகிப்து ஜனங்கள் எங்கெங்க போய் வாங்கணும், எந்தெந்த ஊருக்கு எங்கெங்க அந்த கடை வைக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு யோசேப்பு தான் இப்போ உலகம் முழுதும் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா செய்யறாங்களோ அதெல்லாம் யோசேப்பு செஞ்சதை பார்த்து தான் உலக நாடுகள் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஞானம் அறிவு யோசேப்புக்கு தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பஞ்சம் உலக அளவில் வரல. யோசேப்பு இருக்கிற காலத்துல தான் வந்தது நம்ம பார்க்குறோம். அப்ப அங்க யோசேப்பு ஏற்படுத்தின ஞானமுள்ள டெக்னிக் தான் இன்னைக்கு உலகம் முழுதும் அதை ஃபாலோ பண்றாங்க நான் நம்புறேன். யோசேப்புக்கு தெரியும் அண்ணனுங்க கண்டிப்பா இங்கதான் தானியம் இருக்கு, அதனால இங்க வருவாங்கன்னு யோசேப்புக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் யோசிச்சிருப்பாரு. ஆனா அவங்க எந்த வழி வராங்க, எந்த கடையில வாங்குறாங்க, அப்படி எந்த நேரத்துக்கு வராங்க, எதுவும் யோசேப்புக்கு தெரியாது இல்ல. ஏன்னா யோசேப்பு அதிகாரி தான், அதிபதி தான். அவரு போயிட்டு எல்லா கடையிலையும் கொடுக்குறாங்களான்னு பார்க்க முடியாது. எந்தெந்த கடையில யார் யார் தலைவரை நியமிச்சிருக்கிறாரோ, அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, யோசேப்பு கிட்ட கணக்கு கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் இவ்வளோ கொடுத்தாங்க, இவ்வளோ பேர் இவ்வளோ வாங்கின்னு போனாங்கன்ட்டு அதிகாரிகள் தான் போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, யோசேப்பு கிட்ட கணக்கு கொடுத்துருப்பாங்க. யோசேப்பு எப்பயாவது ஒரு டைம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கடையில் போய் விசிட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா அவங்க அண்ணனுங்க வர நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்க எந்த கடையில் அரிசி வாங்குறாங்க, தானியம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு அந்த கடையில் விசிட் பண்ண யோசேப்பை கர்த்தரே கூட்டிட்டு வராரு. 2வது வருஷத்துல தான் கர்த்தர் பார்க்க வைக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்குங்க கர்த்தருக்கு. ஒரு வருஷம் ஃபுல்லாக வாங்கின்னு போயிருக்கிறாங்க தெரியல. 2வது வருஷத்துல தான் எப்போ அவங்கள வர வைக்கணுமோ அப்போ அவங்க சகோதரையும் வர வச்சு யோசேப்பையும் அங்கே விசிட் பண்ண போகும்போது யோசேப்பை அவங்க அண்ணன்களை கர்த்தரே பார்க்க வச்சிருக்காரு. அப்படி இல்லைன்னாக்கா கர்த்தர் இந்த பிளான்ல இல்லாம இருந்தா கடைசி வரலையும் அவங்க அண்ணனுங்க எப்போ வராங்க, எப்போ என்னது போறானுங்கன்னு யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்காது. அவருடைய ஞானம், அறிவு, புத்தி, அவருடைய ஆழத்தை தெரிஞ்சுக்க யாராலையுமே முடியாதுங்க. யோசேப்பு அவங்க அண்ணன்களை பார்க்கணும், அதுதான் தேவ பிளான். இவனுக்கு எத்தனை வாட்டி பார்த்துருந்தாலும் இந்த 2 வருஷத்துல எத்தனை வாட்டி பார்த்துருப்பாங்களோ அதிகாரியா இருக்கிற யோசேப்ப. ஆனா அவனுங்களுக்கு தான் தெரியாத நம்ம தம்பி அதிகாரின்னு. அதுல கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லைல்ல தெரிஞ்சுக்க. அவர் மொத்தமா இல்ல மாறி போய் ராஜாவா இருக்காரு. ஆனா யோசேப்பு தான் அவங்க அண்ணனுங்களை பார்க்கணும். எந்த டைம்ல அவங்க அண்ணனுங்களை யோசேப்பு பார்க்கணும்னு கர்த்தர் சித்தமோ அந்த டைம்ல கரெக்டா என்ன பண்ணிருப்பாரு, அவங்க வாங்குற அந்த கடைக்கு விசிட் போக யோசேப்ப அங்க கர்த்தர் வர வச்சிருக்காரு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் மாஸ்டர் பிளான் அல்லப்பா, வியக்கத்தக்கதுங்க. ஆமென். ஆமா, அப்பதான் அவங்களுக்கு அவங்க அண்ணன்களை அவரு பாக்குறது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஆமா. இங்கே 42:6 யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். அல்லேலூயா. 37வது அதிகாரத்துல 7வது வசனத்துல அவங்க யோசேப்பு பார்த்த கனவு இங்கே நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இப்போ இங்கே மட்டும் இல்லை, யோசேப்பு அதுக்கப்புறம் தொடர்ந்து வணங்கிட்டே தான் இருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை.
யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படியல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது பார்க்கவே வந்தீர்கள் என்றான். அது நம்ம பார்க்குறோம். அப்படியே என்ன பண்ணுறாரு யோசேப்பு, என்ன பண்ணுறாரு, தன் சகோதரரை பார்க்குறாரு, தெரிஞ்சிடுது. அவங்களுக்கு தெரியல தம்பி அப்படின்னு. ஏன்னா அவர் இருக்கிற ஸ்தானமே வேறு இல்லையா, ராஜாவுடைய அலங்காரத்தில் அவர் இருக்கார். அதனால் அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. அப்போ யோசேப்பு சொல்கிறாரு, இங்கே வாங்க, நீங்கள்லாம் யார், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க 10 பேரையும் பார்த்து கேட்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நடுங்கி பயந்து, ஆண்டவரே, நாங்கள் கானான் தேசத்துலேருந்து தானியம் வாங்க வந்திருக்கோம் இங்கே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லையா உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே, நீங்கள் தேசத்தை கொள்ளடிக்கிறவங்க தான், நீங்கள் என்னது உளவு பார்க்க வந்திருக்கிறீங்க, கொள்ளையடிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு யோசேப்பு அவங்ககிட்ட கேட்குறாரு. இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறாரு. இது மாதிரி நாங்கள் ஒரு தகப்பன் பிள்ளைகள், நாங்கள் 12 பேர், ஒருத்தன் எங்கள் சகோதரன் ஒருத்தன் இறந்துட்டான், எங்கள் இன்னொரு சகோதரன் எங்கள் அப்பா கிட்ட இருக்கிறான், நாங்கள் இங்கே தானியம் தான் வாங்க வந்தோம் அப்படின்னா, இல்லை இல்லை இல்லை, முகத்தெல்லாம் பார்த்தாக்கா நீங்கள் கொள்ளடிக்க வந்த மாதிரி இருக்கு எனக்கு. சரி, நீங்கள் நிஜமாகவே தானியம் தான் வாங்க வந்தீங்க அப்படின்னாக்கா, போயிட்டு உங்கள் அந்த பையனை கூப்பிட்றான், இன்னொரு தம்பி இருக்கிறான்னு சொன்னீங்களே, அந்த தம்பியை போய் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறாங்க. ஐயோ, எங்கள் அப்பா அவனை அனுப்ப மாட்டார் அப்படின்னு சொன்னோடனே இவன் என்ன பண்ணுறாரு, பிடிச்சி 3 நாள் ஜெயிலில் போட்டுறாரு. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும், அதனால அப்படியே சொல்கிறேன் நான். 3 நாள் என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் போட்டாருங்க. நான் தேவனுக்கு பயந்தவன், அதனால் ஒருத்தனை மாத்திரம் இங்கே விடுங்க, மற்றவங்களாம் என்ன பண்ணுங்க, போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாகாமல் இருக்க கொண்டு தானியத்தெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வரணுங்க. அப்படி இல்லைன்னா என் முகத்தையே பார்க்க முடியாது. என்ன தம்பி கூப்பினாருன்னா என் முகத்தையும் பார்க்க முடியாது, கட்டி வச்சுக்கிற அந்த தம்பியும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாரு யோசேப்பு அனுப்புறத நம்ம பார்க்குறோம். 42ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடுக்காமற் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்திலே வாங்கப்படுகிறது என்றான் அப்படின்னு பேசுறாங்க. யோசேப்பு துபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களுடைய பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க சொல்றாங்க, டே நம்ம தம்பிக்கு நம்ம செஞ்சோம்ல துரோகம், நம்ம தம்பியோட வியாகுலத்தை அவன் கெஞ்சந்து அவன் அழுததெல்லாம் பார்த்து அவன் மனசு வியாகுலத்தை கொஞ்சம் கூட நம்ம பொருட்படுத்தாம நம்ம அவனுக்கு செஞ்ச துரோகம் தாண்டா, அவன் ரத்தப்பழி தாண்டா நம்மளுக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் ஆபத்து வர காரணம் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இதுல என்ன இதுனா 10 பேருமே அதை சொல்லிக்கிறாங்க. ரூபன் சொல்கிறான், நான் எவ்வளோ சொன்னேன் தம்பிக்கு அப்படி செய்யாதீங்கடா அப்படின்னு, என் பேச்சை நீங்கள் கேட்கல இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிறாங்க. அது யோசேப்பு கேட்டுட்டு போய் அழுறாரு. இந்த யோசேப்பு நிறைய அழ வைக்கிறாருங்க என்ன கூட. அப்போ அப்படி அப்போ அவங்க கிட்ட ஒரு மனமாற்றம், உண்மையாலுமே ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறத யோசேப்பு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, சரி இங்கே சிமியோன் என்ன பண்ணுறாரு, கட்டி வச்சுக்கிட்டு மீதி பேர் என்ன பண்ணுறாரு அனுப்பி வைக்கிறாரு. அவங்க
அனுப்புகிறாங்களே வேலைகால அவங்ககிட்டயே சொல்கிறாரு, இது மாதிரி அவங்க எடுத்துன்னு அந்த காசெல்லாம் அவங்கக்கிட்டே பேக்கில் வச்சுருங்க, எடுத்துன்னு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அண்ணன்களாச்சே ஃப்ரீயாக கொடுத்து அனுப்புகிறாரு. அப்படி நம்ம பார்க்குறோங்க. இப்போ வழியில் போய் திறந்து பார்க்குறாங்க, அந்த காசு அங்கேயே இருக்குது. ஐயோ என்ன நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துனுக்குதாடா நம்மளுக்குன்ட்டு அவங்களுக்கு. 42:29 அவர்கள் கானான் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்திலே வந்து தங்களுக்கு சம்பவித்தவைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து, தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறவன் எங்களை தேசத்தை வேவு பார்க்க வந்தவன் என்று எண்ணி எங்களோட கடினமாய் பேசினான். நாங்களோ அவனை நோக்கி, நாங்கள் நிஜஸ்தர், வேவுக்காரர் அல்ல. நாங்கள் 12 சகோதரர், ஒரு தகப்பன் புத்திரர். ஒருவன் காணாமல் போனான், இளைவன் இப்போது கானான் தேசத்தில் எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்றோம். அப்போது தேசத்தின் அதிபதியானவன், நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் அறியும்படிக்க நீங்கள் உங்கள் சகோதரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்திலேயே விட்டு பஞ்சத்தில் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். அதனாலே நீங்கள் வேவுக்காரர் அல்ல, நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன். நீங்கள் இந்த தேசத்தில் வியாபாரமும் பண்ணலாம் என்று சொன்னார்கள் அப்படின்ட்டு யோசேப்பு சொன்னதை யாக்கோபு கிட்ட சொல்றாங்க. அப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு, அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்குறீங்க. இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு அங்கே வருத்தப்பட்டு பேசுறத நம்ம அங்கே பார்க்குறோம். ரூபன் சொல்கிறான், என்னை நம்பி தம்பி அனுப்புங்க கூட. அப்படி தம்பிக்கு ஏதாவது ஒன்றுன்னா என் 2 பிள்ளையும் கொண்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரூபன் சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் கூட்டுன்னு போய் உனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் சாகும் போது துக்கத்தோடு தான்டா சாகணும். நான் நிம்மதியாக கூட என்னை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, சாக விட மாட்டீங்க மாதிரி இதுன்னு சொல்லுவாங்க, பெரியவங்க பேசுவாங்கல்ல. அதை மாதிரி யாக்கோபு பேசுறது நமக்கு அங்கே தெரியுது. அல்லேலூயா, ஆமேன். இப்போ 43ஆம் அதிகாரத்தில் 1 தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தது. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான். எங்கள் சகோதரன் நீர் எங்களோட கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கி கொண்டு வருவோம். அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் சகோதரன் உங்களோட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோட சொல்லியிருக்கிறான் என்றான் அப்படின்னு யூதா சொல்றாரு. அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டேன்னு நீங்கள் அந்த மனிதனுக்கு ஏன் சொன்னீங்க? யாக்கோபு சொல்ற, இன்னொரு தம்பிக்கிறான்னு ஏன்டா சொன்னீங்கன்ட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்ல இருந்து போனா அவன் நம்ம வம்சத்தெல்லாம் கேக்குறான். அப்படி அவன் கேட்ட கேள்விக்கு நாங்கள் கரெக்டாக பதில் சொல்ல வேண்டி இருந்தது. உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறானா, உங்களுக்கு இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்லாம் அவன் அந்த அதிகாரி கேட்டான். அவன் கேட்குற மாதிரியே அதுக்கேற்ற மாதிரி பதிலும் நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு என்ன தெரியுமா, அவன் தம்பி கூப்பிட்டுனுவா அப்படின்னு அவன் சொல்லுவான்னு எங்களுக்கு தெரியும். ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போ யாக்கோபு என்ன பண்ணுறாங்க, சரி உங்களை ஒரு நல்ல யாக்கோபோட அவர் சுயம் நம்ம கர்த்தரை அறிகிற விதத்துல அறிகிற அந்த தன்மை யாக்கோபு கிட்ட இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். 43:11 அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள். இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலம், கொஞ்சம் தேனு, கந்தவர்க்கம், வெள்ளைப்போளம், தெரபித்து கொட்டைகள், வாதுமை கொட்டை, இதெல்லாம் உங்க சாக்கில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையா கொண்டு போங்க. பணத்தை ரெட்டிப்பா உங்க கையில எடுத்துட்டு போங்க. அதாவது உங்கள் சகோதரனை கூட்டி கொண்டு அந்த மனிதத்திற்கு மறுபடியும் போங்கள் அப்படின்னு சொல்றாங்க யாக்கோபு. அந்த மனிதன் அங்கே இருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானும் பிள்ளையற்று போனவனைப் போல இருப்பேன் என்றார். இங்கே பாருங்க என்ன அழகா யாக்கோபு சொல்றாரு பாருங்க. நீங்க அதை என்ன சொல்றாருன்னா, வாதுமைனாக்கா பாதாம் கொட்டை, பிசின் தைலம்னா சென்ட்டு, தேன், இன்னும் வெள்ளைப்போளம், அதெல்லாம் ராஜாவுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் என்ன பண்ணி எடுத்துன்னு போய் காணிக்க கொடுங்க. ரெட்டிப்பா பணத்தை எடுத்துட்டு போங்க.
அச்சா உங்கள் பேக்கில் வந்துச்சு இல்லையா, அந்த பணத்தை எடுத்துன்னு போங்க. திரும்ப நீங்கள் வாங்க போகிறீங்களா தானியம், அதுக்கும் எடுத்துகிட்டு போங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு போங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் அந்த மனுஷனோட இருந்து அவனுடைய இரக்கம் கிடைக்க வச்சு சிமியோனையும் கூட்டிக்கிட்டு பென்யாமீனையும் கூட்டிக்கிட்டு நீங்கள் வர சர்வ வல்லமுள்ள தேவன் கிருபை செய்வார் அப்படின்னு சொல்கிறாருங்க யாக்கோபு. அல்லேலூயா. அதான் யாக்கோபு. கர்த்தரை அறிகிற விதத்தில் கர்த்தரை அறிஞ்சால் மட்டும்தான் அவர் எப்பவுமே சர்வ வல்லமுள்ள தேவன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. ஆமே சொல்லி யாக்கோபு அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். அப்பொழுது 15, அப்பொழுது அவர்கள் காணிக்கையும் தங்கள் கைகளை இரட்டிப்பான பழந்தத்தை எடுத்துக்கொண்டு பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள். பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு, மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோட சாப்பிடுவார்கள் என்றான். அவன் தனக்கு யோசேப்பு சொன்னபடி செய்து அந்த மனிதரை யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்க தம்பி பார்த்துட்டாரு. யோசேப்பு தம்பி பார்த்துட்டோன்னே என்ன பண்ணுறாரு, அந்த வேலை ஆளுங்களை கூப்பிட்டு என்ன பண்ணு, என் வீட்டுக்கு மதியம் சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு வா, நல்ல ஒரு பிரியாணி விருந்து செய்ய வைக்க சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமே செஞ்சு மதியத்துக்கு அவங்கள சாப்பாடு கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு தெரியுது யோசேப்பு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றது தெரியுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால் நான் படிக்காமல் சொல்கிறேன். பயம் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த வீட்டு விசாரிப்புக்காரனுக்கிறாங்கள அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி போன டைம் நாங்கள் வந்தப்போ எங்கள் காசு எங்கள் பேக்லேயே இருந்துச்சு, அதை வந்து நாங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கோம். போன டைமு பேக்கில் இருந்த பணத்தையும் திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் தானியம் வாங்குறதுக்கும் என்ன பண்ணிடுறோம், நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதுக்கு தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு கூட்டுன்னு போகிறது தெரியுதுல்ல, அதனால பயந்துன்னு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் காசெல்லாம் வந்து திருடிட்டு போல, நீங்கள் காசு எங்கள் பேக்கில் இருந்தது எங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த காசையும் எடுத்துக்கின்னு இப்போ வாங்குறதுக்கு தானியத்துக்கு வேண்டிய காசையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பயந்துன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க அந்த விசாரணைக்காரன் சொல்கிற, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நல்ல அழகாக சொல்லுவான் பாரு ஒரு வார்த்தை. அந்த வேலைக்காரன் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க. இவங்கெல்லாம் அப்படி சொல்லும் போது 43:23, அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமா இருக்கிறவர் உங்கள் சரக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் எங்களிடத்திலே வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டார். அல்லேலூயா. என்ன அழகா சொல்லியிருக்கான் பாருங்க அந்த விசாரிப்புக்காரர். அது உங்க தேவன், உங்க தகப்பனுடைய தேவன், அது உங்களுக்கு புதைப்பொருளாய் புதையெல்லாம் அவர் உங்க பேக்ல வச்சிருக்காரு. நீங்க கொடுத்த காசு என்கிட்ட வந்து சேர்ந்துடுச்சே. அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும், நம்ம காசு நம்ம கிட்ட இருக்கு, ஆனா நம்ம கொடுத்த காசு அவங்க கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு சொல்றானே. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்திருப்பாங்க. அவங்க கரெக்டாக சொல்கிறான், உங்கள் தேவனும் உன் தகப்பனுடைய தேவன் அதை உங்களுக்கு புதைப்பொருளாக கொடுத்துருக்காரு. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, கர்த்தரை அவங்க மகிமைப்படுத்தியிருப்பாங்க. சே, நம்ம ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் தான் உண்மையான கர்த்தர், உண்மையான தேவன் அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, கர்த்தரை 11 பேரும் மகிமைப்படுத்தியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆமே. 43:25 தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறது அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்திலே யோசேப்பு வருமளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்திலே கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து, நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்க தகப்பன் சுகமா இருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்திலே விசாரித்தான். அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாகிய உமது அடியான் சுகமா இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி
குனிந்து வணங்கினார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். அப்படி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நான் இதை தியானிக்கும் போது யோசேப்பு ரொம்ப அழ வைக்கிறாருங்க என்ன. இது நான் தியானிக்கும் போது யோசேப்புக்கு அங்கே தன் அண்ணன்களால் அவரு இஸ்மாவேலுக்கு கையில் விற்கப்படுறதும் மீதியார் கையில் விற்கப்படுறதும் அங்கே போதிப்பார்கிட்ட போகிறதும் அந்த இடத்துலலாம் கர்த்தர் கூட இருக்கிறதுனால அவருக்கு ப்ரமோஷன் மேலே ப்ரமோஷன் கிடைக்குது இல்லையா. அவர் நல்லா இருக்கிறார். ஆனால் நைட்டில் கண்டிப்பாக சொல்கிறேங்க, நான் 100% சொல்கிறேன், ஒவ்வொரு நைட்டும் பகல்லலாம் பிஸியாக இருப்பார் வேலையில், அப்படியே எல்லாரையும் பார்க்கறது. ஏன்னா பொறுப்பில் இருக்கிறாரு இல்லையா, எல்லா இடத்துலையுமே பொறுப்பில் தான் இருக்கிறாரு, தலைமையில தான் இருக்கிறாரு. எங்கே போயிருந்தாலும் அந்த இடத்துல இவர் தான் ஒரு தலைமையாக இருக்கிறதுனால அந்த மெயின்டைன் பண்ணுறதுனால அவருக்கு அந்த நினைப்பு வராது. ஆனால் நைட்டில் போய் தனியாக படுக்கும் போது தான் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாரு, தன் தம்பியையும் தன் அப்பாவையும் நினச்சி அழுதுருப்பாரு. இவங்க சகோதரர் செஞ்ச கொடுமையை நினச்சி என்ன பண்ணியிருப்பாரு, ஒவ்வொரு நைட்டையும் இதை நினச்சி அழாமல் அவர் தூங்கி எஞ்சிருக்கவே மாட்டாருங்க. அதை கண்ணில் அண்ணன் இவனுங்க சகோதரர்களை பார்த்ததும் ஒரு அதிசயம், அதே மாதிரி தன் தம்பியை பார்க்குறதும் ஒரு அதிசயம். கண்டிப்பாக போய் கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்லி தான் அழுதுருப்பார். சூப்பர் ஒரு பிரியாணி இல்லைங்களா. அது என்ன பண்ணுறாரு, அங்கே தன்னுடைய வேலைக்காரங்க கிட்ட யோசேப்பு சொல்கிறாரு, ரூபனு, சிமியோனு, லேவி, யூதா, அதை மாதிரி என்ன பண்ணுறாரு, தானு, நெப்தலி, இது மாதிரி இல்லைன்னா உட்கார வச்சுட்டு வர்றாரு. லாஸ்ட்டில் பென்யமீனை உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. 43-34 அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவர்களுடனே சந்தோஷமாயிருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இது யாரால அவங்களுக்கு அது கிடைச்சதுன்னா பென்யமீனால. அல்லேலூயா, ஆமேன். அது மாத்திரம் இல்லை, யோசேப்பு என்ன சாப்பிட்றாங்களோ அதையே என்ன பண்ணுறாங்க, இந்த 11 பேருக்கும் அனுப்பிச்சு வைக்கிறாரு யோசேப்பு. அந்த விசாரிப்பு காரணங்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கும். என்னடா இது, தானியம் வாங்கின்னு போகிறவங்களுக்கு கூப்பிட்டு கூட சரி ஏதோ பிடிக்குதுன்னு சாப்பாடு கூட கொடுக்கலாம்ப்பா. ஆனால் ராஜா சாப்பிட்ற சாப்பாட்டையே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுத்தான்னு போய்க்கிறாங்க, சேர்த்து செய்ய வச்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ தான் நான் நினச்சி பார்த்தேன், இந்த அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைக்கப்பட்டவர்கள் அண்ணன்க, தெரிந்து கொள்ளப்பட்டவன் யாரு, பென்யமீன். அவனுக்கு 5 மடங்கு. அதே மாதிரி தான் கர்த்தர் அதில் கூட பார்க்குறோம்ல, இந்த 2 மீன் 5 அப்பம், அது அழைக்கப்பட்டவர்கள் திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு 12 கூட திருப்தியாக சாப்பிட்றதுக்கும் ஒருத்தருக்கு ஒரு கூட கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு தட்டுக்கும் ஒரு கூடைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல. ஜெயம் கொள்ளுகிறவன் 7 கிஃப்டையும் மொத்தமா ஒருத்தங்கிட்ட கொடுக்குறாரு. அல்லேலூயா, ஆமே. நம்மெல்லாம் அழைக்கப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா?